மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலின் வரலாறு 1966ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் நாள் தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் இங்குள்ள வேப்பமரம் வீழ்ந்தது என்றும் அதன் அடியிலிருந்த புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது என்றும் வரலாறு கூறுகின்றது. தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வமூர்த்தமே சுயம்பு என்று கூறப்படுகின்றது. இப்போது கருவறை உள்ள இடத்தில்தான் புற்று இருந்தது. அந்த புற்றிலிருந்துதான் சுயம்பு வெளிப்பட்டது என அறிவோம். பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாக வடிவில் உரைகிறேன் என கூறிய அன்னை புற்றில் நாகமாக உரைவதுடன் சிலருக்கு காட்சி கொடுத்ததும் உண்டு. இப்புற்றை வலம் வருவது நவக்கிரக சன்னதியை வலம் வருவதற்கு சமம் என்று கூறிய அன்னை இங்கேதான் அமர்ந்து அருள்வாக்கு நல்கி வருகிறார்.